Exercise 3.7. Choose the correct answer. Question number 1. If m1 and m2 are the slopes of the pair of lines given by ax square plus 2hxy plus by square equal to 0, then the value of m1 plus m2 is. நமக்கு இன்ட்ரடக்ஷன்ல தெரியும் ஒரு homogeneous pair of straight line இருந்தா sum of the two slope கான condition minus 2h by b product of two slope கான condition a by b. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா sum of two slope m1 plus m2 equal to minus 2h by b. Option B minus 2h by b. Question number 2. The angle between the pair of straight lines x square minus 7xy plus 4y square equal to 0. Pair of straight line கொடுத்துட்டு அதுக்கான angle கேட்டிருக்காங்க. First of all, angle between pair of straight line என்ன ஃபார்முலானா theta equal to tan inverse of modulus of 2 root of h square minus ab the whole divided by a plus b. இதில் a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ h ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். aன்றது x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட், bனா y ஸ்கொயர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட், 2hன்றது xy ஓட கோஎஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் இங்க a equal to 1, x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் 1, then b equal to 4, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் equal to 4, 2h equal to minus 7, xy ஓட கோஎஃபிஷியன்ட். h ஓட வேல்யூ மட்டும் வேணும்னா 2 டிவைடா மாத்திக்கலாம். So minus 7 by 2. Then theta equal to tan inverse of modulus of 2 into root of h square. 7 by 2 square பண்ணும்போது 7 square பண்ணா 49, 2 square பண்ணா 4. Minus a into b. a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 1 into பண்ணும்போது ஆன்சர் 4. Whole divided by a plus b. a ஓட வேல்யூ 1 plus b ஓட வேல்யூ 4. Then tan inverse of modulus of 2 into root of கிராஸ் பண்ணும்போது இங்கே 4 into 4 16. 49ல 16 மைனஸ் பண்ணால் 33 by 4. 4 plus 1 நமக்கு 5 கிடைக்கும். Then tan inverse of 2 into root of 33, then root of 4 value 2. Then 2 and 2 கேன்சல்னா root of 33 by 5. மாடுலஸ்னா நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் மாற்றிக்கலாம், பட் இங்கே நெகட்டிவ் டேமே இல்லை, ஸோ டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ theta equal to tan inverse of root of 33 by 5. Option C, tan inverse of root of 33 by 5. Question number 3. The lines 2x minus 3y minus 5 equal to 0 and 3x minus 4y minus 7 equal to 0 are the diameters of a circle, then its center is. First of all, ஒரு circle எடுத்துக்கலாம். அந்த circleல ஒரு line first diameter, then இன்னொரு line second diameter. Find the center. கண்டிப்பாக அந்த 2 டயாமீட்டரும் இன்டர்செக்ஷன் பண்ணுற பாயிண்ட் தான் என்னவா இருக்குன்னா சென்டர். ஏன்னா டயாமீட்டர்ன்றது என்னென்னா சர்க்கிளில் சென்டர் வழியாக பாஸ் ஆகிற லைனை தான் நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம். பட் 2 டயாமீட்டரையும் இன்டர்செக்ஷன் பண்ணுற பாயிண்ட் தான் சென்டர். அப்புறம் நம்ம அந்த 2 லைனையும் சால்வ் பண்ணுறதன் மூலமாக சென்டரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இங்கே 2x மைனஸ் 3y மைனஸ் 5 ப்ளஸ் 5 மாற்றிக்கலாம். 3x மைனஸ் 4y மைனஸ் 7 ஈக்குவல் டு அவுட் சைடில் ப்ளஸ் 7 மாற்றிக்கலாம். So equation number 1, equation number 2. Then 2 equation elimination method solve பண்ணி x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அந்த xy தான் நமக்கு தேவையான சென்டர். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே x கேன்சல் பண்ணலாம். x கேன்சல் பண்ண xல ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கணும், பட் சேம் நம்பராக இல்லை. ரெண்டுமே ஒரே நம்பராக கொண்டு வரதுக்காக ஈக்குவேஷன் நம்பர் 1 3 ஆலையும் ஈக்குவேஷன் நம்பர் 2 2 ஆலையும் இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 3 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 into 2 6, 3 into 3 9, 3 5s are 15. Then equation number 2 2 ஆல் இன்ட்டு பண்ணுறோம். 3 2s are 6, 4 2s are 8, 2 7s are 14. then சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிக்கலாம். ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். மைனஸை ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். மைனஸ் 9yல ப்ளஸ் 8y போனால் மைனஸ் ஒய். 15 மைனஸ் 14னா 1. then y equal to minus 1. y வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். தென் y யூஸ் பண்ணி x ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணலாம். 1 என்னவா இருக்குன்னா 2x மைனஸ் 3y, yக்கு பதிலாக மைனஸ் 1 ஈக்குவல் டு 5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5. 2x ஈக்குவல் டு 5 மைனஸ் 3னா 2. தென் எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும்னா 2 2 கேன்சல்னா x ஈக்குவல் டு 1.
ஸோ சென்டர் எக்ஸில் 1 ஒய்யில் -1. சென்டர் என்னவா இருக்குன்னா 1, -1. ஸோ ஆப்ஷன் சி சென்டர் 1, -1. Question number 4. The x intersect of the straight line 3x plus 2y minus 1 equal to 0. ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதிலிருந்து எக்ஸோட இன்டர்செக்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனோட இன்டர்செக்ஷன் ஃபார்ம் தெரியும். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஸ்ட்ரெயிட் லைனோட இன்டர்செக்ட் ஃபார்ம் ஏன்றது எக்ஸோட இன்டர்செக்ட், பின்றது ஒய்யோட இன்டர்செக்ட். நம்ம கொடுத்துருக்கிற ஜென்ரல் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா எக்ஸோட இன்டர்செக்ட் ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட் இங்கே 3x ப்ளஸ் 2y -1 + 1 எடுத்துக்கலாம். தென் 3யை 1/3 மாற்றணும். ஏன்னா டிவைடை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்ற முடியும். ஸோ 3ன்றதை 1/3 2வை 1/2 மாற்றிக்கலாம். கண்டிப்பாக டிவைடாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது 3x தான் கிடைக்கும், இங்கே 2y தான் கிடைக்கும். 3யை 1/3 2வை 1/2 எடுத்துக்கலாம். ஜென்ரல் ஃபார்ம்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. கம்பேர் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு 1/3. ஸோ ஏ ஈக்குவல் 1/3 இன்டர்செக்ஷன் ஆஃப் எக்ஸ். ஆப்ஷன் சி. Question number 5. The slope of the line 7x minus 5y minus 7x plus 5y minus 8 equal to 0. ஸ்ட்ரைட் லைனோட ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துட்டு அதிலிருந்து ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஸ்லோப்னா எம் கண்டுபிடிக்க ஃபார்முலா -a/b. ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ax plus by plus c equal to 0. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஸோ கம்பேர் பண்ணும்போது a ஈக்குவல் டு 7, b ஈக்குவல் டு 5. ஸோ ஏக்கு பதிலாக 7ஐயும் பிக்கு பதிலாக 5ஐயும் அப்ளை பண்ணால் ஸ்லோப் -7/5. ஆப்ஷன் பி -7/5. Question number 6. The locus of the point P which moves such that P is at equidistance from their coordinate axis. P என்றது locus point. locus pointக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா equidistance from their coordinate axis. First of all இங்கே coordinate axisனா x axis and y axis. P என்ற பாயிண்ட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னா x axisல இருந்தும் equal distance and y axisல இருந்தும் equal distance. P என்ற பாயிண்ட் என்னவா இருக்குன்னா xல இருந்து equal distance. தென் y எடுத்துக்கலாம். இது x பாயிண்ட் எடுத்துப்போம். P என்ற பாயிண்டில் xல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்னா சம் y1 டிஸ்டன்ஸ். தென் yல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்னா x1 டிஸ்டன்ஸில் P என்ற பாயிண்ட் இருக்குது. பட் ரெண்டு பாயிண்ட்டுமே என்ன டிஸ்டன்ஸ்னால் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். x1 ஈக்குவல் டு y1. இது லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட்டுக்கு மட்டுமான கண்டிஷன். தி லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் P என்ற பாயிண்ட் which moves such that P is at equal distance from the coordinate axis. கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். பின்ற பாயிண்ட் என்ன கண்டிஷன்னா எக்ஸ்லேருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஒய்யிலேருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இப்போ எக்ஸ்லேருந்து ஒரு y1 டிஸ்டன்ஸ், ஒய்யிலேருந்து ஒரு x1 டிஸ்டன்ஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது x1 ஈக்குவல் டு y1 ஆர் y1 ஈக்குவல் டு x1. நம்ம இதை ஃபுல் ஆக்சிஸும் கன்வெர்ட் பண்ணும்போது y ஈக்குவல் டு x எடுத்துக்கலாம். x1 y1 சிங்கிள் பாயிண்ட், அதை ஃபுல்லாக ட்ரா பண்ணும்போது நம்ம ஃபுல் ஆக்சிஸை y ஈக்குவல் டு x. ஸோ கண்டிஷன் y ஈக்குவல் டு x. ஆப்ஷன் சி. Question number 7. The locus of the point P which moves such that P is always at equal distance from the line x plus 2y plus 7 equal to 0. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus 2y plus 7 equal to 0 ஒரு ஸ்ட்ரைட் லைன். தென் locus of the point. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே locus of the point Pன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். x1, y1. இட் மூவ்ஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் என்னன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. எப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில். இப்போ இங்கேருந்து லைனுக்கும் பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸை அந்த பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற x + 2y + 7 = 0 0ன்ற லைன்லேருந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இப்போ 5 மீட்டர்னா ஸோ 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படி மூவ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும்.
அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலாக இருக்கும். 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பேரலல்னா என்ன மட்டும் மாறும்னா கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y இருக்கும். ஏன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2y. பட் என்ன மட்டும் மாறும்னா ஃபார் எனி கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. அந்தமாரி நமக்கு எந்த ஈக்குவேஷன் இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் 0. அந்த கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன நம்பராக வேணா இருக்கலாம். பட் எக்ஸும் ஒயும் சேமாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே இங்கே எக்ஸும் ஒயும் சேமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. Question number 8. If kx square plus 3xy minus 2y square equal to 0, represent a pair of straight lines which are perpendicular, then k is equal to ஒரு pair of straight line கொடுத்துட்டு அந்த pair of straight line எப்படி இருக்குன்னா perpendicular. ஸோ pair of straight line perpendicularனா அதுக்கான கண்டிஷன் a plus b equal to 0. a என்றது x ஓட கோஎஃபிஷியன்ட், b னா y ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x square. a means coefficient of x square, b na coefficient of y square. So coefficient of x square equal to k, so a equal to k. Coefficient of y square equal to minus 2, so b equal to minus 2. So a equal to k, b equal to minus 2. Perpendicular condition a plus b equal to 0. So a க்கு பதிலா k வையும் b க்கு பதிலா minus 2. k ஓட வேல்யூ மட்டும் வேணா minus 2 இங்க plus 2 மாத்திக்கலாம். So k equal to 2. So option C 2. Question number 9. 1 comma minus 2 is the center of the circle x square plus y square plus ax plus by minus 4 equal to 0. Then its radius. Center கொடுத்துட்டு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் கேட்டிருக்காங்க. Then x square plus y square plus ax plus by minus 4 equal to 0 என்ற சர்க்கிளோட சென்டர் என்னவா இருக்குன்னா 1 comma minus 2. Then அதே சர்க்கிளோட ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலானா root of g square plus c square minus c. ஜிக்கு பதிலாக ஜியும் எஃப்ன்றதுன்னா சென்டர். சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க 1 comma minus 2. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, minus 2 ஸ்கொயர் பண்ணால் 4. தென் சின்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, சி ஈக்குவல் டு minus 4. சி ஈக்குவல் டு minus 4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. 4 plus 4 8, 8 plus 1 9. ஸோ root of 9 equal to 3. ஸோ ஆப்ஷன் ஏ. Question number 10. The length of the tangent from 4, 5 to the circle x square plus y square equal to 16. ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனும் டேஞ்சன்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் நமக்கு டேரெக்டாக ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட்டுக்கு ஃபார்முலா பிடி ஈக்குவல் டு ரூட் எடுத்து இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணால் போதும். ரூட் ஆஃப் தட் சர்க்கிளோட ஈக்குவேஷன் இந்த எக்ஸ் ஒய்க்கு பதிலாக பாயிண்ட் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரூட் எடுத்துக்கலாம். சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16. எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணுறோம். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, ஒய்க்கு பதிலாக 5 அப்ளை பண்ணுறோம். ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் 16. 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 மைனஸ் 16. ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல்னால் ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 5. ஸோ லென்த் நமக்கு 5. கொஸ்டின் நம்பர் 11. தி ஃபோக்கஸ் ஆஃப் தி பேரபோலா x square equal to 16y. x square equal to 16y பேரபோலாவோட ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பேரபோலாவில் 4 டைப் இருக்குது. ஓப்பன் ரைட்வேர்ட், லெஃப்ட்வேர்ட், அப்வேர்ட் அண்ட் டவுன்வேர்ட். x square equal to y பாசிட்டிவ் வரும்போது ஓப்பன் அப்வேர்டு பேரபோலா. அப்வேர்டு பேரபோலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் x square equal to 4ay. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட நம்ம கொடுத்துருக்கிற பேரபோலாவை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது 4a equal to 16. ஸோ 4a equal to 16. a மட்டும் வேணும்னா 4 டிவைடாக மாற்றிக்கலாம். ஸோ 16/4னா ஆன்சர் 4. ஓப்பன் அப்வேர்டு பேரபோலா அதோட ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னா f 0, a. ஸோ ஃபோக்கஸ் 0, a. அப்வேர்டு பேரபோலாவாக இருந்தால் ஃபோக்கஸ் 0, a. ஸோ ஏக்கு பதிலாக 4 ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 0, 4. ஆப்ஷன் சி 0, 4. Question number 12. Length of the lattice rectum of the parabola y square equal to minus 25x. Again நம்ம general equation கூட compare பண்ணுறோம். y square equal to minus 4ax. y square equal to x நெகட்டிவாக வந்தால் the parabola open leftward parabola. Leftward parabolaவோட general equation y square equal to minus 4ax. ஸோ கம்பேர் பண்ணும்போது இங்கே 4a நமக்கு என்ன கிடைக்குன்னா 25. 4a equal 25. a மட்டும் வேணா 25/4.
length of lattice rectangle என்ன ஃபார்முலானா 4a. ஸோ 4 into ஏக்கு பதிலாக 25/4. ஸோ 4 4 கேன்சல்னா length of lattice rectum 25. Option A. Question number 13. The center of the circle x square plus y square minus 2x plus 2y minus 9 equal to 0. ஒரு சர்க்கிளோட செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சென்டரை கேட்டாங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பை -2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பை -2 தான் சென்டராக இருக்கும். ஸோ சேம் சென்டர்னா -g, -f, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2 டிவைட் பை -2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் +2 பை -2. ஸோ மைனஸ் கேன்சல், 2/2 னா 1, 2/2 னா இங்கே 1, ஸோ -1. ஸோ 1, -1ன்றது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். Option B 1, -1. So 1, -1, option D. Question number 14. The equation of the circle, the center on the x-axis. Center எங்க இருக்குன்னா x-axis மேலே and passing through the point the origin. First நம்ம ஒரு axis எடுத்துக்கலாம், x-axis and y-axis. plus சர்க்கிளோட சென்டர் எங்கே இருக்குன்னா x-axis மேலே. ஸோ x-axis மேலே ஒரு பாயிண்ட் இருந்தால் ஜஸ்ட் ஒரு ஏன்னு எடுத்துக்கலாம், y அங்கே 0. அதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். அதே போல் அந்த சர்க்கிள் எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னா ஆரிஜின் வழியாக. சென்டர் x-axis மேலே, ஸோ x-axis மேலே ஒரு பாயிண்ட் இருந்தால் ஒய்யோட வேல்யூ 0. ஸோ எந்த பாயிண்ட்டும் தெரியாது, x1 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், ஃபார் எனி பாயிண்ட் ரேண்டமாக இருக்கிற பாயிண்ட்டை ஏவாக எடுத்துக்கிட்டேன். சென்டர் என்னவாக இருக்குன்னா a, 0. தென் ஆரிஜின் வழியாக அந்த சர்க்கிள் பாஸ் ஆகுது. ஸோ ஆரிஜின்ன்றது எனி பாயிண்ட் அந்த சர்க்கிள். ஸோ கண்டிப்பாக ஆரிஜினுக்கும் சென்டருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னா ஏ. 0, 1, 2, 3, 4, 5, 6 சம்திங்கே ஏன்ற பாயிண்ட் எடுத்திருக்கேன், அதை நம்ம சென்டர் பாயிண்ட்டாக சொல்கிறோம். ஸோ ஏக்கு பதிலாக பின்னு எடுத்துக்கலாம், சி எனி பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏன்னு எடுக்கும்போது சென்டர் இங்கே a, 0னா இப்போ ஆரிஜின்லேருந்து சென்டருக்கான டிஸ்டன்ஸாக என்னவாக இருக்குன்னா இந்த ஏன்ற பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ ரேடியஸ் இங்கே என்னவாக இருக்குன்னா ஏ, சென்டர் இங்கே a, 0. நம்ம ஏக்கு பதிலாக சப்போஸ் b என்ற டிஸ்டன்ஸ் எடுத்தோன்னா சென்டர் என்னவாக இருக்குன்னா b, 0. எக்ஸாக்டாக நமக்கு சர்க்கிள் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகவே நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம், ஆரிஜின்லேருந்து சென்டருக்கான டிஸ்டன்ஸ் என்னவோ அதான் நமக்கான ரேடியஸாக இருக்கும். உங்கள் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். சப்போஸ் நான் 5, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஒரு சர்க்கிள் இங்கே ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். சென்டர் என்ன எடுத்துக்கலான்னா 5, 0. என்ன வரும் இங்கே 0, 1, 2, 3, 4, இங்கே 5. சென்டர் 5, 0னா இப்போ ரேடியஸ் என்னவாக இருக்குன்னா 5. அதுதான் இங்கே a, 0னா ரேடியஸை ஏன்னு எடுத்திருக்கேன். சென்டர் இங்கே என்னவாக இருக்குன்னா a, 0, ரேடியஸ் r = n எடுத்துக்கலாம். சர்க்கிளோட ஈக்குவேஷன் x - h the whole square plus y - k the whole square equal to radius square. ரேடியஸ் இங்கே ஏன்னு எடுத்துருக்கோம், ஸோ a square. x - h க்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கலாம், ஸோ a the whole square plus y - 0 the whole square equal to a square. a - b whole square. So x square plus a square minus 2xa plus y minus 0 na y, so y square equal to a square. So ரெண்டு a square இங்கே கேன்சல்னா x square minus 2xa plus y square equal to 0. So option இங்கே x square minus 2ax plus y square equal to 0, option A. Question number 15. If the center of the circle is minus a, minus b and radius is root of a square minus b square, then equation of the circle. சென்டரும் கொடுத்துட்டாங்க, ரேடியஸும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். சென்டர் அண்ட் ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. சென்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் a, மைனஸ் b. ஸோ ஹச்சுக்கு பதிலாக மைனஸ் ஏவும் கேக்கு பதிலாக மைனஸ் பி ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏன்னு மாறும். அகெயின் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரேடியஸுக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். அகெயின் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2xa
plus y square plus b square plus 2yb. a plus b whole square formula apply பண்ணுறோம். then root of square கேன்சல்னா a square minus b square x square plus y square plus 2ax plus 2by plus a square plus b square. ஒரு ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த x square y square x y then a square b square ஆர்டர் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா plus a square ஈக்குவல் டுக்குள்ள மைனஸ் a square ஆகும். மைனஸ் b square ஈக்குவல் டு இன்சைடில் ப்ளஸ் b square ஆகும் மாற்றிக்கலாம். தென் ஈக்குவல் டு 0 plus a square minus a square கேன்சல்னா b square plus b square 2b square. ஸோ ஃபைனல் ஆன்சரில் x square plus y square plus 2ax plus 2by plus 2b square equal to 0. So option A, x square plus y square plus 2ax plus 2by plus 2b square equal to 0. Question number 16, combined equation of the coordinate axis. நம்ம combined equation தெரியும், 2 straight line equation multiplication பண்ணி equal to 0 சொன்னா combined equation. First coordinate axis எடுத்துக்கலாம், x axis and y axis. x axis ஓட equation y equal to 0, then y axis ஓட equation x equal to 0. combined equation ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ x into y equal to 0. ஸோ xy equal to 0 தான் combined equation of coordinate axis. option D, xy equal to 0. question number 17, ax square plus b ax square plus 4xy plus 2y square equal to 0 represent a pair of parallel lines. then a is pair of parallel lines என்ன கண்டிஷன்னா h square equal to ab. a என்றது coefficient of x square, so a. so a equal to a எடுத்துக்கலாம். b na coefficient of y square, so b equal to 2. then 2h equal to 4, xy ஓட coefficient 2h எடுத்துக்கலாம். so 2h equal to 4 na h equal to 4 by 2 na 2 கிடைச்சிரும். so pair of straight line parallel lines இருக்க என்ன கண்டிஷன்னா h square equal to ab. ஸோ ஹச்சுக்கு பதிலாக இங்கே 2 ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 2 ஸ்கொயர் பண்ண இங்கே 4 ஈக்குவல் டு a இன்ட்டு பிக்கு பதிலாக 2. a வேல்யூ மட்டும் வேணால் 2 டிவைடாக மாற்றிக்கலாம். 4 by 2னா 2னு கிடச்சிரும். ஸோ a ஈக்குவல் டு 2. ஆப்ஷன் ஏ. Question number 18, if the equation of the circle x square plus y square equal to 16, then y intersect is. ஃபஸ்ட் நம்மகிட்ட சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு இருந்தால் சென்டர் 0,0. இப்போ சென்டர் 0,0 வச்ச மாரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஆர் ஸ்கொயர்ன்றது ரேடியஸ், ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ ஆர் மட்டும் வேணுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இப்போ ரேடியஸ் இங்கே 4னா இங்கேருந்து 4 and 4 and 4 and 4 டிஸ்டன்ஸ். அப்புறம் ஒய்யை இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா இங்கே ஒய்யில் ப்ளஸ் 4ம் ஒய்யில் மைனஸ் 4 இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இப்போ ஒய் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஆப்ஷன் சி, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. கொஸ்டின் நம்பர் 19, இஃப் தி பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 8 pi units and center is 2,2, then the equation of the circle. நமக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் வேணும்னா சென்டரும் ரேடியஸ் வேணும். சென்டர் 2,2 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, பட் ரேடியஸ் கொடுக்காம பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னா 2 pi r ஈக்குவல் டு 8 pi. பை அண்ட் பை கேன்சல்னா 2r ஈக்குவல் டு 8. ஆர் மட்டும் வேணும்னா 8 by 2னா இங்கே 4 எடுத்துக்கலாம். தென் சென்டர் கொஸ்டின்லேயே 2,2 கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபார்முலா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. சென்டருக்கு பதிலாக ஹச்சுக்கு பதிலாக 2ஐயும் கேக்கு பதிலாக 2ஐயும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ x minus 2 the whole square plus y minus 2 the whole square. ஆருக்கு பதிலாக ரேடியஸ் 4 ஸ்கொயர் பண்ணாங்க 16. ஸோ ஆப்ஷன் பி, x minus 2 the whole square plus y minus 2 the whole square equal to 16. Question number 20, the equation of the circle with center 3, minus 4 and touches x-axis. ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வேணும்னா சென்டர் வேணும், ரேடியஸ் வேணும். சென்டர் 3, minus 4 கொடுத்துட்டாங்க, பட் ரேடியஸ் கொடுக்கல. அதுக்கு பதிலாக டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஃபஸ்ட் நம்ம ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். இல்லை சென்டர் என்னவாக இருக்குன்னா எக்ஸில் 3, ஒய்யில் -4. ஸோ 3, -4 சென்டர் எடுத்துக்கலாம். 3, -4.
எந்த ஆக்சிஸை டச் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ சி நமக்கு சென்டர் 3,-4 டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ கண்டிப்பாக 3,-4னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்குன்னா எக்ஸ்லேருந்து இங்கே 3 டிஸ்டன்ஸ்லேயும் ஒய்லேருந்து நமக்கு 4 டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா 3,-4. அப்போ எக்ஸ் என்னவா இருக்குன்னா 3 டிஸ்டன்ஸ், ஒய் என்னவா இருக்குன்னா இங்கே 4 டிஸ்டன்ஸ். ஜஸ்ட் நம்ம ஒரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம். 0, 1, 2, 3, -1, -2, -3, -4. இப்போ எக்ஸில் கரெக்டாக 3என்ற பாயிண்ட்டுக்கு நேராகவும் ஒய்யில் என்ன பண்ணுறோன்னா 4என்ற பாயிண்ட். எக்ஸில் 0, 1, 2, 3. ஸோ எக்ஸில் 3, ஒய்யில் -1, -2, -3, -4. -4 என்ற பாயிண்ட்டுக்கு நேராக. இப்போ டிஸ்டன்ஸை பார்க்கும்போது நமக்கு இது என்ன டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. பட் இங்கேருந்து நமக்கு என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 0, 1, 2, 3, 4. இப்போ ரேடியஸ் அங்கே என்னவா இருக்குன்னா 4ன்னு தெரியும். நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் பண்ணி கவலை இல்லை. டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் அங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ 0லேருந்து கால்குலேட் பண்ணும்போது 0, 1, 2, 3, 4 டிஸ்டன்ஸ். இப்போ ரேடியஸ் இங்கே என்னவா இருக்குன்னா 4. டைரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டு நம்ம அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிள் சென்டர் 3,-4. ஸோ டயக்ராம் வரையும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே 0 எக்ஸில் 3என்ற பாயிண்ட்டு, ஒய்யில் -4என்ற பாயிண்ட்டு. ஸோ 0, 1, 2, 3, -1, -2, -3, -4. நமக்கு இங்கேருந்துனா டிஸ்டன்ஸை கரெக்டாக எடுக்க முடியும். பட் இங்கேருந்து நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. இப்போ எடுக்கும்போது இந்த டிஸ்டன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ 0, 1, 2, 3, 4 எடுத்துக்கலாம். ரேடியஸ் இங்கே என்னவா இருக்குன்னா 4. சென்டர் 3,-4, ரேடியஸ் r = 4. ஸோ ஃபார்முலா x - h the whole square plus y - k the whole square equal to r square. So h க்கு பதிலா 3, k க்கு பதிலா -4. So x - 3 the whole square plus y minus into minus plus 4 the whole square equal to 4 square பண்ணா இங்க 16. So x - 3 the whole square plus y - 4 the whole square equal to 16. Option B. Question number 21. If the circle touches x-axis, y-axis and the line x equal to 4, then find the length of the diameter of the circle. First of all, xy axisல ஒரு சர்க்கிள் வரையலாம். வரையக்கூடிய சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு x axis டச் பண்ணும், y axis டச் பண்ணும். ஸோ ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம், x axis and y axis டச் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். Then x equal to 6. So 0, 1, 2, 3, 4, 5, 6. Then x equal to 6 என்ற லைனையும் டச் பண்ண மாதிரி இந்த சர்க்கிள் இருக்குன்றாங்க. தென் டயாமீட்டரோட லென்த்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் லென்த் என்னவா இருக்கோ அதான் டயாமீட்டர். ஒரு சர்க்கிளோட மேக்ஸிமம் கார்டு என்னவோ அதான் நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்கிளோட மேக்ஸிமம் லென்த் எங்கே இருக்குன்னா 0 to 6. இந்த சர்க்கிளோட டயாமீட்டரோட லென்த் என்னவா இருக்குன்னா 6. ஸோ ஆப்ஷன் ஏ 6. Question number 22. The eccentricity of the parabola. நமக்கு டைரெக்டாக தெரியும் eccentricity equal to 1 இருந்தால் parabola, eccentricity less than 1 இருந்தால் ellipse, eccentricity greater than 1 இருந்தால் hyperbola. தென் நமக்கு parabola eccentricity கேட்டிருக்காங்க. ஸோ E equal to 1. ஸோ ஆப்ஷன் D 1. Then question number 23. The double ordinate passing through the focus. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், தி டபுள் ஆர்டினேட் பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸ்னா கன்சிடரிங் ஏ parabola எக்ஸ் அண்டு ஒய். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட், தென் இங்கே ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட்டையும் டச் பண்ண மாதிரி ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆனால் இந்த லைனுக்கு பேர் லேட்டஸ் ரெக்டம். ஸோ ஆப்ஷன் பி லேட்டஸ் ரெக்டம். ஸோ டபுள் ஆர்டினேட்னா ஃபஸ்ட் இந்த பெரபுலாவில் ஃபஸ்ட் இங்கே ஒரு கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய், நீங்கள் ஒரு எக்ஸ் கமா ஒய், தென் ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆனால் அந்த லைனுக்கு பேர் லேட்டஸ் ரெக்டம். Question number 24. The distance between directress and the focus of the parabola y square equal to 4ex.
y square equal to 4ax ஓப்பன் ரைட் வேர்ட் பேரபுலா ஃபோக்கஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா ஏ, சேம் அதே டிஸ்டன்ஸ் தான் வெர்டெக்ஸுக்கும் டேரக்டர்ஸுக்கும் இருக்கும். பட் ஆப்போசிட்டில் இங்கே ஏன்னா இது மைனஸ் ஏவாக இருக்கும். பட் டிஸ்டன்ஸ் என்னவோ நமக்கு சேம் தான். மேக்னிடியூடில் சொல்லும் போது இங்கே பாசிட்டிவாகவும் இங்கே நெகட்டிவாகவும் சொல்லுவோம். பட் இங்கேருந்து வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸுக்கு ஏ டிஸ்டன்ஸ்னால் வெர்டெக்ஸ் டு டேரக்டர்ஸும் ஏ டிஸ்டன்ஸ். இப்போ ஏ ப்ளஸ் ஏன்னா இங்கே 2a. ஸோ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா 2a. ஆப்ஷன் பி. Question number 25. The equation of the directress of the parabola y square equal to minus x. y square equal to minus x இந்த parabola-வோட directress கேட்டிருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது y square equal to minus 4ax கூட கம்பேர் பண்ணுறோம். ஓப்பன் லெஃப்ட் வேர்ட் parabola. கம்பேர் பண்ணும்போது இங்கே 4a equal to x-ஓட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 4a equal to 1. a மட்டும் வேணா 1/4. directressக்கு என்ன ஃபார்முலானா x equal to a. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1/4 ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் டேர்ம் இங்கே மைனஸ் டேர்ம் மாற்றிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1/4 ஈக்குவல் 0. கிராஸ் பண்ணும்போது 4x மைனஸ் 1/4. ஸோ 4 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 0 × 4 0 மாறும். ஸோ 4x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் பி 4x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0.